Hi friends, this is the first time நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பாஸ்மதி ரைஸில் தக்காளி சாதம் எப்படி குழையாமல் செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டோடு தான் நம்ம செய்ய போகிறோம். நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நான் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, தயிர் 1 கப், தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், லெமன் ஆஃப் எடுத்திருக்கேன், ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 4 சோம்பு எடுத்திருக்கேன், ஏலக்காய் 3, பட்டை சின்னதாக எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ பாத்திரம் வச்சாச்சு. ஸோ பாத்திரம் வச்சதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடுறேன் நான். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம நெய் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ரேக்ரன்ஸும் நல்லாயிருக்கும், நம்மளோட ரைஸும் நல்லா உதிரியாக வரும். ஸோ இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு கீ. இந்த டைமில் நம்ம ஆனியன், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ அப்போ தான் நம்மளோட ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுறேன். நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டா சீக்கிரம் ஆனியன் சூப்பராக குக் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நல்லா ஆனியன் நம்ம எவ்வளோ பக்கோடாவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வருதோ ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நம்மளோட ஆனியன் வரணும். ஸோ வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே ஒட்டும், பட் இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்க ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ எண்ணெயிலே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணும் போது தான் கலர் சூப்பராக கிடைக்கும். நான் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலோட நல்லா அந்த ரெட் சில்லி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கலர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணுறேன். நான் புதினா கொஞ்சமாகவும் கொத்தமல்லி அதிகமாகவும் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு ஒரு 2 minutes லெட்டை போட்டு மூடி வைக்கலாம் நம்ம. ஸோ நமக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கினஸாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா அடியோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் கருகிடுச்சுன்னா நம்மளோட தக்காளி சாதத்தோட ஃப்ரேக்ரன்ஸே மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி ஓரளவு குக் ஆகிருக்கு. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தக்காளி குக் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம வச்சுருந்த கர்டு ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் கர்டு இருக்கும் இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 minutes க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ அந்த தயிர் நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா மேலே ஆயில் ஃப்ளோட் ஆகி வரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 minutes க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ பாருங்கள் நல்லா தக்காளி சூப்பராக மேஷ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நம்மளோட தக்காளி சாதத்துக்கு தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். ஸோ அப்போ தான் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா தக்காளியாக இருக்கும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிடுறேன் நான். வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 பாயில் வரும்போதே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணேன்னா நான் லெமன் ஆட் பண்ணுறேன். ஆஃப் லெமன் ஆட் பண்ணிடுறேன் நான். ஸோ லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸில் இருக்க வாட்டரில் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுங்க. ஸோ வாட்டர் வர ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்காது. வாட்டரை ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா உங்களோட ரைஸை ஆட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு லேயர் பிடிக்காது, பட் இந்த மாதிரி குக் பண்ணும் போது நல்லா மசாலா அந்த ரைஸோடு கோட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 2 minutes நல்லா குக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாட்டரெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்துச்சு. வாட்டர் ஒரு 10% இருக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம கீ ஆட் பண்ணும்போது நம்மளோட ரைஸ் நல்லா உதிரியாக வரும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி குக் பண்ணுற டைமில் ரொம்ப ஹெவியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணால் உங்கள் ரைஸ் உடஞ்சிடும்.
பட் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் தண்ணி வந்து ஒரு 10% தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து கீழே தவா வைக்க போகிறேன். ஜஸ்ட் எல்லாத்தையும் ஓரத்துலலாம் இருக்கிறத மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து தவாவை லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போகிறேன். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்மதி ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து தவா வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டில் செஞ்சோன்னா நம்மளோட பாஸ்மதி ரைஸ் குழையாமல் வந்து வரும். பாருங்கள் ரைஸ் எல்லாம் வந்து நல்லா நீட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம கீழே தவா வச்சு ஒரு 15 மினிட்ஸ் போதும். 15 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்மதி ரைஸ் சூப்பராக ரெடியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.